வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பாத் ஸ்பாஞ்ச் இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த பாத் ஸ்பாஞ்ச் அதை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூ, டெமோ அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து இதுதான். நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸே பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 2 ஸ்பாஞ்சுமே வந்து 120 ருபீஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு டாப் கம்பெனியோட வெப்சைட்டில் இருந்து நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நான் வந்து அதுக்கப்புறமா தான் சொல்கிறேன், 120 ருபீஸ் ஃபார் திஸ் ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சுக்கு வந்து 120 ருபீஸ் வந்து சீரியஸாக வர்த்தே கிடையாது. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப வைரலாக இருக்குன்றதுனால ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ப்ராடக்ட் உண்மையிலே எப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணேன். அண்ட் ஆர்டர் பண்ணி எனக்கு பேக்கேஜிங்கில் வரும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங்லேயே வந்து ஒரு கார்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ₹10 to 100 இந்த ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வரும். ஓகேங்களா? என்ன பண்ணால் உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்து ஒரு நல்ல கமெண்ட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த கமெண்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குது, உண்மையிலேயே இவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வர்த்தபிளாக இருக்கா இல்லையா, ப்ராடக்ட் எப்படிலாம் கஸ்டமர்ஸை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன். ஃபைன், வாங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஈரமாக இருக்குது அண்ட் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. லைக் சீரியஸாக நல்லாவே இல்லை இந்த ஸ்மெல்லு. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல. ஸ்பாயில்டு ஃபுட்டு மாதிரி இருக்குது. லைக் இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து ஊசி போனால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. எனக்கு ஸ்மெல்லே பிடிக்கல ஃபஸ்ட்டு. இதோட டெக்ஸ்சர்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்குது. பட் ஸ்பாஞ்சில் வந்து ஓட்டையாக இருக்கும் பார்த்திங்களா, இதில் வந்து அந்த ஓட்டை எதுவுமே இல்லை. ஆல்சோ இந்த கார்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வச்சு எதனா இஷ்யூ இருக்குன்னா ப்ளீஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் போடாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நீங்கள் நல்லா இதை முக்கிக்கணும். ஓகேங்களா? இது வந்து சம்திங் PVA மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வந்து ரப் பண்ணிங்கன்னா உங்களோட அழுக்குலாம் வந்துடும். மேலே இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும், சாஃப்டாக ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் பேபிக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சோப் இருந்தால் ஒர்க் ஆகாதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் வைப் பண்ணி எடுத்திங்கன்னா டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்லீவ்ஸ் நல்லா தூக்கி விட்டுட்டு ஒன்றுமே ஆகலை. நான் வந்து ஏதோ ஒரு கிளாத்தை வந்து என் ஸ்கின்னில் ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. பட் என் கையில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நான் போடலை. ஒரு லோஷன் எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணல. ப்ளெயினாக இருக்குது என் ஸ்கின்னு. ஒன்றுமே ஆகலை. இதுலேயும் பார்த்திங்கன்னா அழுக்கும் வரல, ஒன்றும் வரல. சரி, நம்ம இந்த கையில் ட்ரை பண்ணுவோம். அந்த ஃபோட்டோவில் காட்டினவன் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 நாள் இல்லை 20 நாள் குளிக்காமல் இருந்திருப்பான் போல். எனக்குலாம் ஒன்றுமே வரலையே. என் முடி தான் இருக்குது. ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை ஈரம் பத்தலையோ என்னவோ. இந்த வாட்டி கொஞ்சமாக நான் வந்து புழிஞ்சிட்டு நிறைய ஈரம் வச்சுருக்கேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை கையில் அழுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம வந்து காலில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மெத்தடு தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கையில் கூட அழுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் காலில் வந்து கண்டிப்பாக யார் இருந்தாலும் அழுக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சாஃப்டாக தான் இருக்குது, ஹார்டாக இல்லை. பட் நம்மளுக்கே தெரியும் ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ஜென்ரலாக. நான் எவ்வளோ ஹார்டாக எடுத்தனாலும் எனக்கு வந்து சுத்தமாக வரல. இது ப்ராடக்டே இப்படி தானா? ஆக்சுவலி
என்னோடய கால் முடி தான் பிச்சுட்டு வருது. நல்லா புழிஞ்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் புழிஞ்சிக்கலாம், இந்த ப்ராடக்ட் ஒன்றுமே ஆகாது. இதுக்கு மேலே வேகமாக என்னால் தேய்க்க முடியல. சீரியஸ்லி கைஸ், அல்டிமேட் வேஸ்ட் ப்ராடக்ட். பாருங்கள், எனக்கு தேய்ச்சி என் முடி தான் வலிக்குது, காலில் இருக்க முடி தான். பட் ஒரு அழுக்கும் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. இது வந்து டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணல அண்ட் அழுக்கையுமே ரிமூவ் பண்ணல. பார்த்திங்கன்னா அது என் காலில் இருக்க அழுக்கு நம்ம தொடச்சி எடுப்போம் பார்த்தீங்களா. நான் ஏன்னா காலை கழுவாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து காலையில் 8 o'clock குளித்தேன். இப்போது வந்து டைம், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6. சுத்தமாக இது வந்து ஒரு அழுக்கு எதுவுமே எடுக்கலை. டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணல அண்ட் ஒன்றுமே பண்ணல. ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும்னு சொன்னாங்க, பட் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ என்டையர் வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோப் போட்டு உங்கள் ஸ்கின்னை வாஷ் பண்ணணுமா. அப்புறம் இது என்ன யூஸ்ன்னு எனக்கு சீரியஸாக புரியல, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையான்ட்டு. அண்ட் முக்கியமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து இதில் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் வாங்கினா 2ஆக தான் வாங்க முடியும், சிங்கிள் பீஸாக நீங்கள் வாங்க முடியாது. போர்டு துடைக்கிறதுக்கு இல்லைனா ஒயிட் போர்டு டஸ்டர் அந்த மாதிரி எதனா பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் தெரியுது அந்த கார்டோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அண்ட் பிளான் பண்ணுறவங்க வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் என்ன ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லையோ நீங்கள் பார்க்குறீங்களோ அதை மட்டும் பார்த்து நம்பி தயவு செஞ்சு வாங்காதீங்க. ப்ளீஸ் கம்பேர் இட். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் ரிவ்யூஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு 4 சேனல், என் சேனல் தான் பார்க்கணுன்னு நான் சொல்லலை, ஒரு 4-5 சேனலை நீங்கள் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி ப்ரைஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லைனா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைன்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இல்லைனா வேறு ஏதாவது இன்னோவேட்டிவான திங்ஸோட நான் வரும்போது அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அபி. டாடா.